தொழுகையில் ருக்குவிற்கு முன்பாகவும் ருக்குவிற்கு பிறகும் கைகளை உயர்த்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? அப்படித்தான் நாம தொழணுமான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2539. தொழுகையில் கைகளை உயர்த்துவதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தருணங்கள்ல அந்த மாதிரி உயர்த்திருக்கிறாங்க. இதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல சான்று உண்டு. புகாரில 735 இலக்கத்தில் உள்ள ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யர்ஃபஉ யதைஹி ஹதுவ மன்கிபைஹி இதஃப்தஹ ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துவக்கும் போது அவங்க அவங்களுடைய 2 கைகளையும் தோள்களுக்கு நேராக உயர்த்துவாங்க என்று சொல்றாங்க. அப்ப இது முதல் தருணம், கையை உயர்த்துவது. ரெண்டாவது என்னன்னாக்கா, இதா கப்பர லிர்ருக்குஇ, ருக்குவிற்காக தக்பீர் சொல்லும் பொழுதும் கைகளை தோள்களுக்கு நேராக உயர்த்துவாங்கன்னு சொல்றாங்க. மூன்றாவது இதா ரஃபஅ ரஅஸஹு மினர் ருக்குஇ, ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் போதும் அப்படியே என்ன செய்வாங்க, தோள்களுக்கு நேராக கைகளை மீண்டும் உயர்த்துவாங்க என்று இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்னு உமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்னஞ்சிறு அசைவுகளையும் கூட உன்னிப்பாக கவனித்து அறிவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நபி தோழராக இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க என்பதில் கவனமாக இருக்கணும். 3 தருணங்கள் ஆயிடுச்சு இந்த ஹதீஸில். நான்காவது புகாரிலேயே 739 இலக்கத்தில் இருக்கிறது. இப்னு உமர் அவர்கள் அவங்களுடைய தொழுகையை குறித்து நாஃபி என்று அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்னு உமர் அவங்க எப்பெல்லாம் கைகளை உயர்த்துவாங்கன்னு சொல்றாங்க. முதலாவது தொழுகை துவக்கும் பொழுது, ரெண்டாவது ருக்குவுக்கு முன்பாக, மூன்றாவது சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லுவோம்ல, ருக்குவில் இருந்து எழும் பொழுது அந்த நேரத்துல கைகளை உயர்த்துவாங்க என்று சொல்லிடுறாங்க. நான்காவது மற்றொரு தருணம் என்ன அப்படின்னாக்கா, இதா காம மினர் ரக்அத்தைனி ரஃபஅ யதைஹி, அதாவது இந்த 2வது ரக்காத்திலிருந்து நிலைக்கு உயரும் பொழுது, அத்தைஹியாத் அமர்வுன்னு சொல்றோம்ல, அந்த அத்தைஹியாத் அமர்விலிருந்து எந்திரிக்கும் பொழுது, 3வது ரக்காத்துக்காக எந்திரிக்கிறோம்ல, அந்த எந்திரிச்ச உடனே கைகள் என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்க அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியினுடைய செயல் அப்படின்னு நம்ம போயிட முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஹதீஸினுடைய இறுதியில என்ன வருது, ரஃபஅ ذلك இப்னு உமர் இலன் நபியில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக இப்னு உமர் அவர்கள் குறிப்பிட்டது என்ன செய்யறாங்க, நாஃபி என்ற அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க. இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருக்கு. அப்போ இந்த 4 தருணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிச்சு. 1 தொழுகையை துவக்கும் பொழுது, 2வது ருக்குவுக்கு முன்பாக, 3வது ருக்குவிற்கு பிறகு, 4வது எப்போ அப்படின்னாக்கா 2வது ரக்காத்திலிருந்து எந்திரிக்கும் பொழுது. இந்த 4 தருணங்களையுமே கைகளை உயர்த்துவதுங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறையா இருக்கு. ஏன்னா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இட்ட கட்டளையா இருக்கு. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிலாம் தொழ முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களோ, அவங்க எப்படி தொழுதாங்களோ அப்படியே நம்ம தொழணும். அவங்க எப்படி தொழுதாங்க அப்படிங்கிறத நபித்தோழர்கள் ஒவ்வொரு விஷயமுமா நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவ்வளவு அழகாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஆதாரப்பூர்வமான செய்தியின் அடிப்படையில் நம்மளுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளணும். இப்ப இந்த 4 தருணங்களை என்ன செய்யணும்னா, நம்ம கைகளை உயர்த்தணும். நம்மளுடைய வாழ்க்கையில இது அதிகமான பேர் செய்யாம இருந்திருக்கலாம். காரணம், ஹனஃபி மதபை சேர்ந்தவங்க நாங்கன்னு சொல்லலாம். தப்லீக் ஜமாத்தில் இப்படிதான் தொழுகையை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். மதரசால எனக்கு இப்படிதான் இமாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நாம மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது. மாறாக இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா, நான் சொன்னதுனால இது பின்பற்றுங்க நான் சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இது எதனால நீங்க பின்பற்றணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், புகாரில இருக்கு, ஆதாரபூர்வமான நபிமொழின்னு சொல்றோம்ல, அதனாலதான் பின்பற்ற சொல்றோம். அப்போ ஹதீஸை தான் நம்ம செய்யணும். ஆதாரப்பூர்வம் ஹதீஸை நாம் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில நாம் இந்த 4 தருணங்களையுமே நம்ம கைகளை உயர்த்த வேண்டும். இந்த விஷயத்துல முன் சென்ற அறிஞர்கள் கூட நமக்கு எந்த அளவுக்கு தெளிவான ஒரு வழிமுறையை அழகான வழிமுறையை நம்ம காமிச்சிருக்காங்க பாருங்க. இமாம் ஷாஃபி அவங்க சொல்றாங்க, அஜ்மால் உலமா அலா அன்ன மன் இஸ்தபானத் லஹு சுன்னத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஹில்ல லஹு அன் யதஅஹா லிகௌலி அஹத். இமாம் ஷாஃபி அவருடைய சொல்ல இது மதாரிஜ் சாலிகீன்ல பதிவாகி இருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் இதுதான்ட்டு ஒருத்தருக்கு தெளிவு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, வேற ஒருத்தர் வேற மாதிரி சொல்றாங்க என்பதற்காக, வேற எந்த ஒருவருக்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை புறக்கணிப்பதை கைவிடுவது என்பது அந்த மனிதருக்கு ஆகுமானது கிடையாது. இந்த விஷயத்துல அனைத்து உலமாக்களும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, இமாம் ஷாஃபி சொல்றாங்க. எவ்வளவு அழகான சொல்லா இருக்கு பாருங்க. அதே போலதான் இமாம் புகாரி அவங்க இந்த கைகளை உயர்த்துவது சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இதை ஹாஃபித் இப்னு ஹஜர் அவர்கள் தங்களுடைய நூலான தல்ஹீசுல் ஹபீர்ல தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, வலம் யஸ்புத் அன் அஹதின்
மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு லம் யர்ஃபா யதைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர்களில் எந்த ஒருவருமே இந்த கைகளை தொழுகையில் நம்ம சொல்றோம்ல, அந்த தொழுகையில் கைகளை உயர்த்தாமல் இருந்தாங்க அப்படிங்கிறதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான சான்றும் கிடையாது என்ற அளவுக்கு என்ன சொல்றாங்கனாக்கா, இமாம் புகாரி அவங்க சொல்றாங்க. இந்த சொல்ல வந்து அவங்களுடைய சொல்ல இப்னு ஹஜர் அவர்கள் அவங்களுடைய நூலில் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ நாம வந்து இவ்வளவு நாள் செய்யல, இந்த அவர் வந்து வேற மாதிரி சொல்றாரு, இவர் வேற இதெல்லாம் இல்லை. ஹதீஸ்ல தெளிவாக இருக்கு, மறுக்க முடியாத வலுவான ஹதீஸா இருக்குங்கிறதுனால இவ்வளவு நாள் நம்ம அதை வந்துட்டு பின்பற்றவில்லை என்றாலும் அல்லாஹ்விற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன அந்த அடிப்படையில, செய்து காட்டிய அந்த அடிப்படையில நாம் என்ன செய்யணும்னாக்கா, இந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்பதுங்கிறது சிறப்பான ஒன்று. கூடுதலா ஒரே ஒரு தகவல் மற்றொன்று சொல்றோமே, ஏன்னா இந்த இந்த 4 தருணங்கள்ல கைகளை உயர்த்துவதுங்கிறது இப்னு உமர் மட்டும் அறிவிச்ச ஹதீஸ் கிடையாது. 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், 1 2 அல்ல, 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த சுன்னத்தை நாம வந்துட்டு தட்டி கிழிக்காம, புறக்கணிக்காம, அதை இதையும் சாக்கு போக்கு சொல்லாம நாம வந்துட்டு பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறோம்.